வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்போக்கனுக்கு ரொம்ப தேவையான, கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃப்ரேஸ். எந்த மாதிரி இடங்கள்ல இத நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது சந்தோஷமானதா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். பட் நம்ம அதையே நெனச்சுட்டு இருப்போம். அதையே திரும்ப திரும்ப நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுவோம், நெனச்சு நெனச்சு வருத்தப்படுவோம், நெனச்சு நெனச்சு ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அத நெனச்சா அதையே எனக்கு தோணிட்டே இருக்கு. அத என்னால ஜீரணிக்கவே முடியல. அப்படி சொல்லுவோம். அத நெனச்சு நெனச்சு நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி சொல்லுவோம். அத இப்போ அவளால ஏத்துக்கவே முடியல. அப்படி சொல்றோம். ஸோ ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் தான் கேன்ட் கெட் ஓவர். கேன்ட் கெட் ஓவர்ன்றது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. நீங்க வந்து எல்லா விதமான உணர்ச்சிக்குமே இத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தினால இப்பவும் நான் இன்னமும் அத நெனச்சு நெனச்சு ஆச்சரியப்படுறேன். இன்னமும் எனக்கு அது அதிர்ச்சியா இருக்கு. இப்பவும் நான் அத நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுறேன். இப்ப அத நெனச்சாலும் எனக்கு அது பயங்கர ஏமாற்றமா இருக்கு. இந்த மாரி டிஃபரண்ட் ஃபீலிங்ஸ பத்தி பேசுறப்போ, நம்ம வந்து இந்த கேன்ட் கெட் ஓவர யூஸ் பண்ணுவோம். அதே மாரி இந்த கேன்ட் கெட் ஓவர வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதும் ரொம்ப ஈஸி. இந்த கேன்ட் கெட் ஓவர் பக்கத்துல ஒரு நவுன் தான் வரணும். அது ஒரு நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம், ஜெரண்டா இருக்கலாம், இல்ல ஹவ், வாட் இது மாரிலாம் வச்சு வர ஃப்ரேஸா இருக்கலாம். அப்படி இல்ல ஒரு கிளாஸ நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கேன்ட் கெட் ஓவர் த ஃபேக்ட் தட் கிளாஸ். இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள். எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இந்த டைப் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி இதோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நினைச்சீங்களான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சப்ஜெக்ட் கேன்ட் கெட் ஓவர். அதுக்கப்புறம் நீங்க நவுன் ஃப்ரேஸ் போடுறதோ, ஜெரண்ட் போடுறதோ, த ஃபேக்ட் தட்ன்னு போட்டு ஒரு கிளாஸ கனெக்ட் பண்றதோ, ஸோ எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம அப்படியே எல்லாத்துக்குமே பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த நவுன் ஃப்ரேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்க போனேன். சாதாரணமா தான் இருந்துச்சு. அதோட விலை 40,000 அதோட விலைய நெனச்சு இன்னும் என்னால அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. அத நெனச்சு நெனச்சு இப்ப நெனச்சாலும் இது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஸோ அதையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு நம்ம மீன் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல அவளால் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லைன்னு இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் வந்து ஷி. அப்ப ஷி கேன்ட் கெட் ஓவர். பக்கத்துல நவுன் ஃப்ரேஸ். எத நெனச்சு இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியவில்லை? அதுதான் நம்ம நவுன் ஃப்ரேஸா போடப் போறோம். சிம்பிளான ஒரு விஷயம். அந்த ஆடையின் விலை. தி பிரைஸ் ஆஃப் தி டிரெஸ். அத அப்படியே கொண்டு வந்து போட வேண்டியதுதான். She can't get over the price of the dress. She can't get over the price of the dress. அவ்வளவுதான். அந்த ஏமாற்றத்த இன்னும் என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெனரலா நாம வந்து அதிர்ச்சி, அதே மாரி இத என்னால தாங்கிக்க முடியல அப்படிங்கிறப்போ, உடனே நம்ம வந்து கேன்ட் பேர் இந்த மாரிலாம் நம்ம டிஃபரண்ட் டிஃபரண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் கேன்ட் கெட் ஓவர்ன்னு சொன்னா போதும். அது வந்து அதுக்கு அடுத்து வர அந்த பார்ட்ட வச்சே அது வந்து நம்ம சந்தோஷமான எமோஷனா, வருத்தமா, ஏமாற்றமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னாலும், ஐ கேன்ட் பேர் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்ல. ஐ கேன்ட் கெட் ஓவர்ன்னு சொன்னா போதும். ஸோ என்னால இப்பவும் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஐ ஸ்டில் கேன் கெட் ஓவர். அது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டில்ல கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்லன்னா வெறுமனே ஐ கேன்ட் கெட் ஓவர். எத என்னால தாங்கிக்க முடியல? அந்த ஏமாற்றத்த. மை டிசப்பாயின்ட்மென்ட். ஐ கேன்ட் கெட் ஓவர் மை டிசப்பாயின்ட்மென்ட். ஸோ இதுவும் ஒரு நவுன் ஃப்ரேஸ். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, இது பக்கத்துல ஒரு ஜெரண்ட். அவன் தன்னுடைய பணப்பையை, வேலட்ட ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டான். தொலைச்சுட்டான். அத இப்பவும் நெனச்சாலும் அவனால அத தாங்கவே முடியல. அதையே நெனச்சு நெனச்சு அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்படி சொல்றேன். அப்ப சப்ஜெக்ட் ஹி. அப்ப ஹி கேன்ட் கெட் ஓவர் இல்லையா? ஸோ எதை செய்ததை அவனால தாங்க முடியல? பணத்தை தொலைத்ததை. தொலைக்கிறதுனா லூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லூசிங் ஹிஸ் வேலட். இந்த இடத்துல ஜெரண்ட் ஃபார்ம் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் இல்லையா? அப்ப லூசிங் ஹிஸ் வேலட். எங்க தொலைச்சான்? ட்ரெயின்ல. ஆன் த ட்ரெயின். பொதுவா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பேசுறப்போ, எதுக்குள்ளலாம் நம்மளால நிக்க முடியுமோ, அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் நம்ம வந்து ஆன் என்ற ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரெயின், பஸ்ஸு, ஏரோப்ளேன் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்ப சின்ன வெஹிக்கிள்னா கார், ஆட்டோ அதுலலாம் நம்ம நிக்க முடியாது. உட்கார தான் முடியும் இல்லையா? அந்த மாரி ஸ்மால் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆன்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ
He can't get over losing his wallet on the train. He can't get over losing his wallet on the train. இப்போ நம்ம நவுன் ஃப்ரேஸ் பார்த்தோம், ஜெரண்ட் பார்த்தோம். இப்போ இதே can't get over பக்கத்துல ஜெரண்ட் தான். ஆனா பி verb வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு பார்க்க போறோம். அவளுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில படிக்கணுங்கிறது தான் அவளுடைய ட்ரீமே. ஆனா அந்த யூனிவர்சிட்டி அவளுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நினைச்சு அதை அவளால தாங்கவே முடியல. ஸோ தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம can't get over யூஸ் பண்றோம்னு நினைச்சிடாதீங்க. ஒரு எமோஷன் அதையே நினைச்சிட்டே இருக்காங்க. அது அவளால கண்டினியூஸா அதை பத்தி அதே எண்ணமே ஓடிட்டு இருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த can't get over வச்சு சொல்றோம். சரி, இப்போ அந்த யூனிவர்சிட்டி அவளை நிராகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு she was rejected அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறது be verb. அந்த be verb உடைய gerund form தான் being. இப்போ being rejected by her dream university. passive voice வேணாலும் வச்சுக்கலாம். passive voice. ஏன்னா யூனிவர்சிட்டி தான் அவளை ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ she was rejected by her dream university. அதுதான் being rejected by her dream university அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? She can't get over being rejected by her dream university. ஸோ இந்த can't get over பக்கத்தில் நம்ம நவுன் ஃப்ரேஸ் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம், ஜெரண்ட் வச்சு பண்ணோம். இப்போ the fact that அப்படின்னு போட்டு ஒரு கிளாஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அவர் என்னிடம் பொய் சொன்னார் அப்படிங்கிறத என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஜீரணிக்க முடியல அப்படின்னா can't digest அப்படிலாம் இல்லை. நம்ம சொல்கிறது அதே விஷயத்த நான் யோசிச்சு நான் வந்து இன்னமும் அதே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம can't get over அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ I can't get over. Subject I can't get over. The fact that. இதுக்கு பக்கத்தில் இந்த கிளாஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கிளாஸ், இந்த இடத்துல என்னவா இருக்க போகுது? அவர் என்னிடம் பொய் சொன்னார். இதை தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். He lied to me. He lied to me. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ I can't get over the fact that he lied to me. I can't get over the fact that he lied to me. இதே ஸ்ட்ரக்சரில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்ராடுக்கு போயிட்டா அப்படிங்கிறத அவளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே வருத்தத்தில் அவள் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போது she can't get over the fact that. இப்போது அவளுடைய ஃப்ரெண்டு அப்ராடுக்கு போயிட்டா, இதை தான் நம்ம ஒரு கிளாஸாக ஃப்ரேம் பண்ணி இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் her best friend. அவள் அப்ராட் போயிட்டா அப்படிங்கிறத நீங்கள் she has gone abroadன்னு சொன்னாலும் சரி, she moved abroad அப்படி சொன்னாலும் சரி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அப்ராட் மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எந்த ப்ரப்போசிஷன் டு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்போது her best friend moved abroad இல்லைனா her best friend has gone abroad. She can get over the fact that her best friend moved abroad. இப்போ இதில் இன்னும் அவளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு வேணுமானா நீங்கள் ஸ்டில்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கலாம். She still can get over the fact that her best friend moved abroad. Her best friend has gone abroad. இப்போ நாம இந்த how, why இந்த மாதிரி questions எல்லாம் வர மாதிரி sentences frame பண்ண போறோம். நான் ஒரு வெட்டிங் போயிருந்தேன். இந்த வெட்டிங்ல எல்லாரும் அவ்வளோ கைண்டா இருந்தாங்க, அவ்வளோ அன்பா இருந்தாங்க. அதை என்னால் இப்போ நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் எவ்வளோ அன்பா இருந்தாங்க. அதையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ சப்ஜெக்ட் ஐ கேன்ட் கெட் ஓவர், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஹவ் வச்சு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா எவ்வளோ அன்பா இருந்தாங்க அப்படி சொல்லணும் இல்லையா? அதனால தான் ஹவ் ஃப்ரெண்ட்லி எல்லாரும், எவ்ரி ஒன், எங்க திருமணத்தில் இருந்தார்கள்னு இருக்கு. அதனால be verb was. How friendly everyone was at the wedding. I can't get over how friendly everyone was at the wedding. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி how, what இந்த மாதிரி questions மாதிரி சொல்கிற இடங்கள்ல, question words வர்ற இடங்கள்ல நீங்கள் வந்து இந்த fact thatலாம் போடக்கூடாது. அப்படியே I can't get over பக்கத்தில் சேர்த்துக்க வேண்டியதான். I can't get over how friendly everyone was at the wedding. இப்போ ஹவுன்ற கொஷன் வச்சு ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? இப்போ ஒய் வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். அவர் ஏன் இப்படி திடீர்னு போனார்? அது என்னால், நான் அதையே யோசிச்சுட்டே இருக்கேன், என்னால் அதை யோசிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லணும்.
இப்போ இதே விஷயத்த நம்ம இப்படி கூட தமிழ்ல சொல்லுவோம். அவர் ஏன் இப்படி போனார் அப்படிங்கிறதே எனக்கு ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திரும்ப திரும்ப யோசிக்கிறத தான் நம்ம வந்து கேன்ட் கெட் ஓவர் அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேன்ட் கெட் ஓவர். அவர் ஏன் போனார்? ஒய் ஹி லெஃப்ட். திடீர்னு சடன்லி. ஒய் ஹி லெஃப்ட் சடன்லி. அவ்வளோதான். ஐ கேன் கெட் ஓவர் ஒய் ஹி லெஃப்ட் சடன்லி. ஐ கேன்ட் கெட் ஓவர் ஒய் ஹி லெஃப்ட் ஸோ சடன்லி அப்படின்னு சொல்லலாம். சாம்பியன்ஷிப்பை இந்த ஃபைனல்ஸில் வந்து கோட்டை விட்டதை நினச்சா அவங்களால தாங்கவே முடியல. இதுதான் நம்ம அடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த இடத்துல இழந்ததை அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ ஜெரண்ட். இப்படி செய்ததை அப்படின்னு வந்ததானா ஜெரண்ட். இப்போ தே ஸ்டில் கேன் கெட் ஓவர். இன்னும் தாங்க முடியல. தே ஸ்டில் கேன் கெட் ஓவர். சாம்பியன்ஷிப்பை ஃபைனல்ஸில் இழந்ததை, அதுவும் லூஸ் தான். அப்போ லூசிங் த மேட்ச் இன் த ஃபைனல்ஸ், இல்லை லூசிங் த சாம்பியன்ஷிப் இன் த ஃபைனல்ஸ், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ தே ஸ்டில் கேன் கெட் ஓவர் losing the championship in the finals. They still can get over losing the championship in the finals. யூஸ்வலாக பார்த்தீங்களான்னா இந்த சம்மர் வெக்கேஷனில் திடீர்னு குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. ஸோ பொதுவாகவே டீச்சர்ஸே சொல்லுவாங்க, எப்படி எல்லா பிள்ளைங்களும் டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கோடையில் குழந்தைங்க எப்படி இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் ஆச்சரியப்படுறேன். ஸோ இதுதான் ரொம்ப அக்யூரேட்டாக தமிழில் கேன்ட் கெட் ஓவருக்கு. நான் நினச்சி வருத்தப்படுறேன், நினச்சி ஆச்சரியப்படுறேன், நினச்சி என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம கேன்ட் கெட் ஓவர் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ கேன்ட் கெட் ஓவர். குழந்தைங்க எவ்வளோ வேகமாக, எவ்வளவு அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ ஹவ் வச்சு சொல்ல போகிறோம். இவ்வளோ எவ்வளோ வேகமாக, ஹவு குவிக்லி த சில்ட்ரன் ஹவ் க்ரோன் திஸ் சம்மர். ஐ கேன்ட் கெட் ஓவர் ஹவு குவிக்லி த சில்ட்ரன் ஹவ் க்ரோன் திஸ் சம்மர். இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம். இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவர் எங்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பேசினார் அப்படிங்கிறத நினச்சி என்னால் இன்னும் தாங்க முடியல. தனக்கு ரொம்ப பிடிச்சமான ரிங் தொலைஞ்சதை அவளால் இன்னும் தாங்க முடியல. இந்த 2 சென்டென்சஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவர் என்னிடம் எவ்வளவு கடுமையாக பேசினார் என்பதை, கடுமையாக பேசினார், எவ்வளவு கடுமையாக, ஹவ் ஹார்ஷ்லி. ஐ கேன் கெட் ஓவர் ஹவ் ஹார்ஷ்லி ஹி ஸ்போக் டு மீ. மோதிரம் தொலைந்ததை அப்படின்னு வந்தாலே ஜெரண்ட் இல்லையா? ஸோ லூசிங் ஹிஸ் ஃபேவரட் ரிங். ஷி கேன் கெட் ஓவர் லூசிங் ஹிஸ் ஃபேவரட் ரிங். ஸோ இந்த வீடியோவில் நாம் கேன்ட் கெட் ஓவர் அப்படின்ற ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.